உனக்கெல்லாம் எந்த வேலையும் செட் ஆகாது, நீலாம் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் வரும். எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம லவ் பண்ணி பண்ணணும். நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுற எந்த ஒரு வேலையும் நம்மளை வந்து கைவிடாது. ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸும் தான். நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரௌனி பிஸ்னஸ் தான். இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு வீட்டில் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். விடிய விடிய 3 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் தூங்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு நான் பண்ணுவேன். காலையில் 6 மணி ஆகிடும் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுறதுக்கு. நான் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இதுதான் என்னோட மெயின் ஜாபு. ப்ரௌனியை ரெடி பண்ணி சூப்பராக இந்த மாதிரி சாக்லேட்லாம் ஊற்றி சாக்லேட் ப்ரௌனி செஞ்சு நான் பேக் பண்ணி அதுக்கப்புறம் நான் போய் நானே டெலிவரி பண்ணிடுவேன். சாக்லேட் ஊற்றுனதுக்கப்புறமும் பீட் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல கலர் வர மாதிரி நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் சாக்லேட் அண்ட் கொக்கோ பவுடர்லேயே இந்த கலரை கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் ட்ரேயில் ஊற்றி சுட ஓவனில் நம்ம வச்சு எடுக்கணும். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் இந்த ரூமையே நான் பேக்கரியாக செட் பண்ணிட்டேன். இந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஓவன் இருக்கும். சின்ன ஓவன் ஒன்று, பெரிய ஓவன் ஒன்று. நம்ம நார்மல் கேக்குக்குமே சரி ப்ரௌனிக்குமே சரி இந்த ஓவன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயே எனக்கு நட்ஸ் ப்ரௌனி ஆர்டரும் இருக்குது, ப்ளைன் ப்ரௌனி ஆர்டரும் இருக்குது. ஒரு ட்ரிப்புக்கு நான் 3 ட்ரே 4 ட்ரே தான் என்னால் செய்ய முடியும். அதுவே நான் 4-5 ட்ரிப்பு செய்வேன். அப்போ தான் வந்து 10 கிலோ கவர் பண்ண முடியும். அந்த 10 கிலோ ப்ரௌனி எடுத்துகிட்டு போய் நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் வந்து டெலிவரி பண்ணிடுவேன். ஏன்னா நிறையா கடைங்களுக்கு நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது ஆர்டர்ஸும் நிறையா இருக்குது, ப்ரீ ஆர்டர்ஸும் எடுத்துகிட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஃபுல் டேயில் இந்த ப்ரௌனி எல்லாமே காலியாகிடும். மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி. ஸோ அப்படி பேக் பண்ணி தான் என்னோடய பிஸ்னஸை நான் வந்து வளர்த்துட்ருக்கேன். நான் ஆரம்பத்தில் 1 கிலோ 2 கிலோ பண்ணி அதுக்கப்புறம் நான் போய் சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய 10 கிலோ ஒரு நாளைக்கு மினிமம் நான் செய்கிற மாதிரி நான் பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போயிட்டுருக்கேன். அப்படி நானாக விருப்பப்பட்டு இம்ப்ரெஸ் ஆகி நான் இந்த வேலையை கற்றுக்கிட்டு நான் லவ் பண்ணி விடிய விடிய எவ்வளோ தான் தூக்கம் வந்தாலும் வரலனாலும் லவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தூக்கம் வராது. ஸோ அதே மாதிரி நான் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் எனக்கு கை கொடுக்குறது. ஒரு வழியாக காலையில் 6 மணிக்குள்ளே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிக்கரில் பார்த்திங்கன்னா டேட் அன்னைக்கு நான் பிரிண்ட் பண்ணணும். என்றைக்கு நான் ப்ரௌனி பண்ணுறேன்னா அன்றைக்கி டேட் நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் டெலிவரிக்கு கிளம்பியாச்சு. ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.